பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23, 24, 25 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஹெட்லைன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அணு ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் தாக்குதல்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த 3 நாள் நியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 9 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக இந்த தடுப்பூசி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் மத்திய அரசும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை 14 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதம், சரிங்களா, அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 5.30 லட்சம் ஹெச்பிவி தடுப்பூசியை வந்துட்டு மத்திய அரசும் அனுப்பியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அது சார்ந்தும் பார்த்துக்கோங்க. வேறு அந்த ஹெச்பிவி தடுப்பூசி கண்டிப்பாக அந்த தடவை கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பு திரும்ப நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டுருக்கு. ஓகேப்பா. அடுத்து, அதாவது ஒரு அரசோட தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி 8931 நாள்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிக்கிமோட முன்னாள் முதல்வர் 8930 நாள் இருந்தார், பவன்குமார் சாம்லிங், சரிங்களா. பவன்குமார் சாம்லிங் அப்படின்றவர் சிக்கிமோட முன்னாள் முதல்வர், ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்கலாம். அவர் வந்து 8930 நாள்கள் வந்துட்டு அரசோட தலைவராக இருந்தாங்க. இது வந்து நம்ம அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது ஒரு அரசில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராக இருந்தவங்க, அதனால தான் அரசின் தலைவர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்ததில் பிரதமர் மோடி 8931 நாளாக இந்த சாதனையை புரிஞ்சு ஃபஸ்ட் இடத்துல இருக்கார். சரிப்பா, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த இது முக்கியம் என்னென்னா, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். ப்ளஸ் அது போக தண்ணீர் பாதுகாப்பு சார்ந்து பிரதமர் மோடி பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதிர்வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் உலக மக்கள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீரை உறுதி செய்கிறது உலக தண்ணீர் தினத்தின் மைய நோக்கம்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ 2026 மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே, அதான் ரொம்ப முக்கியம், 2030ஆம் ஆண்டுக்குள்ளே உலக மக்கள் அனைவருக்கும், இந்திய மக்கள் கிடையாதுப்பா, உலக மக்கள் அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீரை வழங்குறது தான் உலக தண்ணீர் தினத்தோட மைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2030 அந்த டார்கெட் இயர் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அடுத்தது வேறு எந்த இல்லை, மியாமி ஓப்பன் மட்டும் நடந்துட்டுருக்கு, பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம்ப்பா. சொல் புதிது திட்டம். ஆக்சுவலாக தமிழ் வளர்ச்சி கழகம் சார்பாக முக்கியமான ஒரு 30 சொற்களுக்கு வந்துட்டு தமிழ் சொற்கள் கொடுத்துருக்காங்க, ஆங்கில சொற்களுக்கு. இதில் பாருங்கள், அதாவது பிவெயில்டர்னஸ் அப்படின்னா திகைப்பு நிலை, பயோடீசல் உயிரி டீசல், டெலுலு அப்படின்றது மாய்மாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஜியோ பொலிட்டிக்கல்னால் புவி அரசியல், இது ரொம்ப முக்கியம். அதாவது விசிட்னா கல ஆய்வு பணி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸை சுற்றுலா மற்றும் பயணப்பணின்னு சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்படின்றது சுற்றுலா மற்றும் பயணப்பணின்னு அர்த்தம். அதே மாதிரி டிடிஆர் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயணச்சீட்டு கண்காணி அவர் பேர், சரிங்களா. வுட் ஒர்க் அப்படின்னா தச்சு பணியாகும். இது மாதிரி 30 சொற்களுக்கு, ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லை வந்து வெளியிட்டிருக்காங்க. யாருன்னா தமிழ் வளர்ச்சி கழகம், சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதி கூட வச்சுக்கோங்க, ரைட். ஓகே. கூடுதலாக அதாவது ஸ்பாட் விசிட் அப்படின்னா கல ஆய்வு பணி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஓகே. அடுத்து 24ஆம் தேதி 24 நியூஸே இல்லைப்பா, அது ஃபுல்லாக அரசியல் நியூஸ். நான் தான் சொன்னேன்ல, நம்மளுக்கு எப்போ எலெக்ஷன் முடியுதோ அப்போ தான் வந்து திட்டங்கள் அறிவிப்பாங்க, அப்போ தான் நம்மளுக்கும் நியூஸ் கிடைக்கும். அது வரையும் 3 நாள் சேர்த்து போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்களேன், நியூஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். இந்த பெட்ரோல் கையிருப்பு இந்த இது சார்ந்தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகத்சிங் தூக்கிலிட்ட நாள் நம்மளுக்கு ஏற்கனவே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 மார்ச் 23, சரிங்களா. பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட தினம், சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931 மார்ச் 23, ஓகேங்களா. அதை நினைவை வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் இதில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை, சரிங்களா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1931ஆம் ஆண்டு மார்ச் 23 பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட நாள். அடுத்தது பார்க்கலாம்.
இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா அபய் அனாஹத் இவங்க 2 பேரும் இந்திய ஓப்பன் ஸ்குவாஷ் போட்டி சரிங்களா, ஸ்குவாஷ் போட்டியை சேர்ந்தவங்க. யார் யார் அப்படின்னா அபய் மற்றும் அனாஹத் சரிங்களா. ரொம்ப முக்கியமாக அபய் மற்றும் அனாஹத் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்குவாஷு. அதே மாதிரி கொனேரு ஹம்பி அவங்க செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க சரிங்களா. கொனேரு ஹம்பி அப்படின்றவங்க செஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. ரைட், ஓகே. அடுத்து 25 நீங்கள் பாருங்கள், அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக தேர்தல் நியூஸ் தான்ப்பா. இதில் எதுவுமே இல்லை, கீழேருந்து மேலே வரையும் தேர்தல் நியூஸ் தான். சரி, இல்லை நியூஸ் இல்லை சுத்தமாக. அதாவது நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதுக்கான மசோதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 128வது அரசமைப்பு திருத்த சட்ட மசோதா 2023 ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி வரையறைக்கு அப்புறம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எங்கன்னா நாடாளுமன்றத்தில். பட் கூடிய விரைவில் அதுக்கு முன்னாடி அது நிறைவேற்றப்படும் அறிவிச்சிருக்காங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 128வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா 2023 சரிங்களா. ரைட். வேறு இந்த ரயில் பயணச்சீட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான புதிய நடைமுறை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுபடி அதாவது ரயில் பயணிப்பதற்கு 8 மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான 50% டிக்கெட் ரேட் வந்து திரும்ப கிடைக்குமா. இதுக்கு முன்னாடி வந்து 30 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. இதுக்கு முன்னாடி 4 மணி நேரம் கொடுத்துருந்தாங்க. ரயில் பயணிக்கிறதுக்கு 12 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை அவகாசம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதை 8 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க, 12 மணி நேரத்தை சரிங்களா. அப்போது டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணால் தான் 50% நம்மளுக்கு ரிட்டர்ன் தருவாங்க, இல்லாட்டி அது கிடையாது. அதே மாதிரி ஏறக்கூடிய இடத்த நம்மளோட போர்டிங் பாயிண்ட்டை 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. பட் இது வந்து 8 மணி நேரம். எந்த நியூஸ் இல்லை, இந்த 3 நாள் நியூஸ் அப்படின்றது அவ்வளோதான். நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக வரும். அதுவரையும் நம்மளுக்கு என்ன நியூஸ் வந்திருக்கோ அது மட்டும் பார்ப்போம். மெனக்கிட்டு நியூஸ் இல்லையன்றதுக்காக நிறையா தேடி படிக்க வேணாம். இவ்வளோ தான் முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக இருக்குது. இது போதும்பா. நன்றி.